வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 17வது பார்ட். வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the interest charged on the hire purchase should appear in the profit and loss account in what manner? A. The total interest levied should be divided equally over the total period for purchase agreement. B. The interest charged in that period only should be included. C. Interest should instead be capitalized on the balance sheet. D. Interest should be apportioned in proportion to the repayment total. Interest charged on hire purchase எப்படி P&L அக்கௌண்ட்டில் வரும்னா B. The interest charged in that period only should be included. அதை மட்டும் அங்கே போடுவோம். ரெண்டாவது, ownership of goods under hire purchase agreement is transferred at the time of A. Payment of down payment, B. Payment of first installment, C. Payment of last installment, D. None of the above. ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ஹையர் பர்ச்சேஸில் சி. பேமெண்ட் ஆஃப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் வேர்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கிவ் a difference between a hire purchase and a normal purchase? இதில் எது டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஏ. டைமிங் ஆஃப் பேமெண்ட் ஃபார் அசட், பி. லீகல் ஓனர்ஷிப் ஆஃப் அசட், சி. குவாலிட்டி ஆஃப் அசட் பர்ச்சேஸ், பி. டி. டோட்டல் காஸ்ட் ஆஃப் அசட். ஸோ டைமிங் பேமெண்ட்டு வேறு வேறு ஹையர் பர்ச்சேஸும் நார்மல் பர்ச்சேஸுக்கும். லீகல் ஓனர்ஷிப் அதுக்கு வேறு இதுக்கு வேறு. ஹையர் பர்ச்சேஸுக்கு வேறு கேஷ் கொடுத்து வாங்கும்போது இம்மீடியட்டு லீகல் ஓனர்ஷிப் வந்துடும். டோட்டல் காஸ்ட் ஹையர் பர்ச்சேஸில் வாங்கும்போது அதிகமாக இருக்கும், வேறஸ் நான் கேஷ் கொடுத்து வாங்கும்போது கம்மியாக கூட இருக்கும். ஆனால் சி. குவாலிட்டி ஆஃப் அசட் பர்ச்சேஸில் டிஃபரன்ஸே இருக்காது. அதனால் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், the act of buying an asset without having to make full payment in the immediate future is known as A. hire purchase, B. finance lease, C. operating lease, D. sale and lease back. இதுக்கு பேர் A. hire purchase. Fifth one, the amount of interest is credited by the buyer to A. hire purchase account, B. hire vendor account, C. interest account, D. cash account. இன்ட்ரெஸ்ட்டை எங்கே கிரெடிட் கொடுப்பாங்க? B. hire vendor அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. One, the depreciation in the books of buyer is charged on A. hire purchase price, B. market price, C. total installment amount, D. cash price. டிப்ரிசியேஷன் பையரோட புக்கில் எந்த ப்ரைஸுக்கு போடுவாங்க வேல்யூக்கு அப்படின்னா கேஷ் ப்ரைஸ் எவ்வளவோ அந்த ரேட்டுக்கு தான் டிப்ரிசியேஷன் போடணும். டிங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த் ஒன், ஹையரர் சார்ஜஸ் டிப்ரிசியேஷன் ஆன். ஹையரர் எப்படி சார்ஜ் பண்ணுவான்? ஏ. ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ், பி. கேஷ் ப்ரைஸ், சி. லோயர் ஆஃப் த டூ, டி. நன் ஆஃப் த எபோ. அவனும் கேஷ் ப்ரைஸில் தான் சார்ஜ் பண்ணணும். பி. கேஷ் ப்ரைஸ். எயித் ஒன், வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஹையரர் அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்? ஏ. ஓனர்ஷிப் ஆஃப் அசட் கொடுக்குறானா, இல்லாட்டி பி. பொசஷன் ஆஃப் அசட் கொடுக்குறானா, சி. ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் ஆஃப் அசட் கொடுக்குறாங்களா, டி. நன் ஆஃப் தீஸ். ஹையர் பர்ச்சேஸ் வரும்போது அசட்டை மட்டும்தான் கொடுப்பாங்க, ஓனர்ஷிப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு பே பண்ண பிறகு தான் கொடுப்பாங்க. ஸோ பி. பொசஷன் ஆஃப் அசட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். நைன்த் ஒன், ஹையர் பர்ச்சேஸ் ஆக்ட் இஸ் பாஸ்டு இன் த இயர் A. 1932, B. 1956, C. 1972, D. 1872. ஹையர் பர்ச்சேஸ் ஆக்ட் C. 1972ங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th, the sale of goods act is applicable in
Sale of Goods Act is applicable in A. Credit purchases, B. Cash purchases, C. Cash sales, D. None of the above. இந்த இருக்கிற இதில் வந்து எது கரெக்டுன்னு பார்க்கணும். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுங்கிறது ஏ கிரெடிட் பர்ச்சேசஸ் அதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one. When an asset is acquired on a hire purchase system, the asset account is debited with the dash of the asset in the books of hire purchase. A. Hire purchase price, B. Cash price, C. Installment price, D. None of these. ஸோ அசட் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணும்போது கேஷ் ப்ரைஸுக்கு டெபிட் பண்ணணும். அதே மாதிரி டிப்ரிஷியேஷனும் கேஷ் ப்ரைஸ் தான். 12th one. If the firm stops making repayment and the goods or asset are taken away from them as a result, this is known as பணம் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, குட்ஸை எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்படி அதுக்கு பேர் என்ன டெக்னிக்கலாக? ஏ கேன்சலேஷன், பி ஃபோர்ஃபீச்சர், சி ரீபொசஷன், டி அன்யூல்மெண்ட். அதுக்கு பேர் ரீபொசஷன்னு பேர். சி ரீபொசஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13th. Which of the following would not make a distinction between a hire purchase and a normal purchase? A. Trade discount cannot be offered on hire purchase. B. Purchaser pays for item by installment over a period of time. C. Cost to buyer is likely to be higher than it would be for a normal purchase. D. Asset does not belong to purchaser when delivery is received from supplier. ஸோ இதில் வந்து என்னென்னா ட்ரேடு டிஸ்கவுண்ட், ஏ ட்ரேடு டிஸ்கவுண்ட் கெனாட் பி ஆஃபர்ட் ஆன் ஹையர் பர்ச்சேஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். நார்மல் பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதே கேஷ் டிஸ்கவுண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இங்கே ஹையர் பர்ச்சேஸில் வரும்போது தரமாட்டாங்க. அதுதான். 14th. On the balance sheet of a company, the value of asset brought through hire purchase will appear as A. Cost less depreciation to date, less amount owing on hire purchase, less interest owing. B. Cost less amounts owing on hire purchase. C. Cost less depreciation to date, less amount owing on hire purchase. D. Cost less depreciation to date. நார்மல் தான், எல்லாம் போது தான். காஸ்ட் ப்ரைஸுக்கு அசட்டோட வேல்யூ எடுத்துப்போம், அதுக்கு டிப்ரிஷியேட் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட்லேயும் அதே தான் காமிப்போம். காஸ்ட்டு லெஸ் டிப்ரிசியேஷன் டு டேட்டு. டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 15th. The depreciation on an asset purchased through hire purchase should be A. should be straight line only, B. based on the cost price of the asset only, C. based on the total cost including interest, D. no depreciation should provide until the final payment is made. இதில் வந்து பி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அதாவது பேஸ்ட் ஆன் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆசெட் ஒன்லிங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.